யாழ்ப்பாணம் குருநகர் இறங்குதுறையில் இன்று படகு ஒன்று விபத்துக்குள்ளாகி இருக்கு. இந்த படகுல 2 பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. 13 பேர் உடனடியாக மீட்கப்பட்டு உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. யாழ்ப்பாண வைத்தியசாலையில் இதில் ஒரு சிலர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் 23 பேர் இதில் மீட்கப்பட்டிருக்காங்க. இந்த படகுல பயணம் செஞ்சவங்க 25 பேர், இதுவரைக்கும் 23 பேர் மீட்கப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விபத்து எதனால் ஏற்பட்டது, என்ன காரணம் இந்த விபத்துக்குன்றது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது நடந்து வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய விபத்தாகவே பார்க்கப்படுது. காரணம்னு சொன்னால் இந்த விபத்து இடம்பெறும் போது 25 பேர் பயணம் செஞ்சுருக்காங்க. கத்தார் நாட்டினுடைய எரிசக்தி அமைச்சர் ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு. இது ஒரு மிக முக்கியமான விஷயம். காரணம்னு சொன்னால் இப்பொழுது மத்திய கிழக்கினுடைய போர் நிலவரம் அப்படின்றது இன்றைக்கு நாளைக்கு முடிய போகிற ஒரு நிகழ்வாக இல்லை அப்படின்றது இப்பொழுது இப்போ வெளிநாடுகளினுடைய அல்லது மத்திய கிழக்கு நாடினுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. காரணம், இந்த போர் தொடர்ச்சியாக நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு செல்வதுதான் இதற்கு காரணம். இதனால் பலதரப்பட்ட பொருளாதார சிக்கல்களும் அன்றாட பொருளாதார நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கத்தாருடைய எரிசக்தி அமைச்சர் சொல்லியிருக்க விஷயம் சொன்னால், இந்த போர் இன்னும் 2-3 வாரங்கள் நடக்குமாக இருந்தால் மத்திய கிழக்கிலிருந்து ஏற்றுமதியாகின்ற எண்ணெய் விற்பனைகள் அல்லது எண்ணெய் ஏற்றுமதிகள் முற்றுமுழுதாக தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவருடைய அறிக்கையில் சொல்லியிருக்காரு. இது ஒரு பெரிய எச்சரிக்கைக்குரிய விஷயமாகவே பார்க்கப்படுது. இந்த எண்ணெய் ஏற்றுமதிகள் தடைப்படுமாக இருந்தால் உலக சந்தையில் எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும். இதனால் பாரிய விலையேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி இப்போ இருக்கிற நிலையில் இருந்தாலே இந்த கிழமையில் எண்ணெய் ஒரு பீப்பாயோடைய விலை $150 மேல் அதிகரிக்கலாம் அப்படின்னு மாதிரி தான் அவங்களுடைய அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இப்போவே $100 நெருங்கி கொண்டிருக்கிறது. எனவே இந்த விஷயம் ஒரு பெரிய பாரிய எரிபொருள் சிக்கலை மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து எரிபொருட்களை நேரடியாக பெறும் நாடுகளுக்கு ஏற்படலாம் அப்படின்னு மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதோட கத்தார் முற்றுமுழுதாக இயற்கை எரிவாயு ஏற்றுமதியையும் உற்பத்தியையும் நிறுத்தியிருக்காங்க. உலகத்தில் 20% இயற்கை எரிவாயுவை கத்தார் தான் ஏற்றுமதி செய்கிறாங்க. இங்கிருந்து கத்தாரில் தான் பெறப்படுகிறது. எனவே இதனால் தொழில்துறை, தொழிற்சாலைகள், மின் உற்பத்திகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து பெறப்படுகின்ற, கத்தாரிலிருந்து பெறப்படுகின்ற இயற்கை எரிவாயுவை பயன்படுத்துகிற நாடுகள், இதில் பல நாடுகள் ஐரோப்பிய நாடுகள்னு சொல்லப்படுது. எனவே எண்ணெய் ஏற்றுமதியும் குறைக்கப்படுமாக அல்லது நிறுத்தப்படுமாக இருந்தால் இது பாரிய சிக்கலை எதிர்கொள்ள வேண்டி வரும் அப்படின்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய ஒரு சிக்கலுக்குரிய விஷயம். கத்தார் தேவையில்லாமல் அறிக்கைகளை விட மாட்டாங்க. ஆனால் கத்தாருடைய அரசாங்கத்தினுடைய எரிசக்தி அமைச்சர் இந்த அறிக்கையை இன்றைய நாளில் வெளியிட்டிருப்பது இது அவதானிக்கக்கூடிய விஷயமாக மாறியிருக்கிறது. இலங்கையில் ட்ரோன்கள் பயன்படுத்துவது தொடர்பாக அது சட்ட விதிகளுக்கு இணங்க அல்லது இங்கு பயன்படுத்தக்கூடிய தன்மையில் உள்ள ட்ரோன்களாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த ட்ரோன்கள் இறக்குமதி செய்யும் நிறுவனங்கள், இதை பழுது பார்க்கும் நிறுவனங்கள், விற்பனை செய்யும் நிறுவனங்கள் தொடர்பாக உத்தியோகபூர்வமான தரவுகளை பெறுவதற்கு போலீசாருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டிருக்கு. காரணம் என்னென்னு சொன்னால், ட்ரோன்கள் மூலமாக இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல், அதோட இதனால் ஏதாவது தாக்குதல்கள் அல்லது ஏதாவது அசம்பாவிதங்கள் நடத்துவதற்காக பயன்படுத்தப்படலாமா என்றது தொடர்பாகவும் ஆராயப்பட இதற்கான பணிப்புரை விடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், ட்ரோன்கள் பயன்படுத்துவது என்பது இலங்கையில் இப்போ கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. விற்பனையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாகவே இருக்குது. இந்த ட்ரோன்கள் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது, என்னென்ன தேவைகளுக்காக பயன்படுத்துகிறாங்க என்ற தொடர்பாகவும் ஆராய்வதற்கும், அதற்கான அனுமதிகள் சரியாக வழங்கப்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பாகவும் ஆராய்வதற்காக இந்த போலீசாருக்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கு. இந்த நேரத்தில் இஸ்ரேல் இன்றைய நாளில் முன்னாள் உயிரிழந்த ஈரானிய உச்ச தலைவர் எங்கு தங்கியிருந்தால் எவ்வாறான தாக்குதல்கள் நடத்தப்பட்டது என்பது தொடர்பான வீடியோ காட்சிகளும் புகைப்படங்களையும் வெளியிட்டு அது தொடர்பான தரவுகளை வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 ஜெட் விமானங்களை கொண்டு ஈரானிய உச்ச தலைவர் இருந்த அந்த பகுதியை தாக்கியிருக்காங்க. இது அதி உயர் உச்ச பாதுகாப்பு வலயம். இது அண்டர் கிரவுண்ட்னு சொல்லுவாங்க, பங்கர் வகை கட்டிடங்கள். இது இந்த வகையிலும் கீழ் நோக்கி போக முடியாத அளவிலான உயர் பாதுகாப்பு, மிக மிக பாதுகாப்பான இடம். இந்த இடத்தை தான் தாக்கியிருக்கிறோம். இதை தாக்குவதற்கு 50 போர் ஜெட் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அந்த விமானங்களை கொண்டு தான் அங்கு தாக்குதல் நடத்தியதாகவும் உத்தியோகபூர்வமான இஸ்ரேலினுடைய தகவல்களில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளுக்கான பல விமான சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் நடந்து வருகிறது. இந்த நேரத்தில் எமிரேட்ஸ் விமான சேவை ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க.
இந்த 3-4 நாட்களில், அதாவது இந்த யுத்தம் சனிக்கிழமை தொடங்கிய இன்றைக்கு வரைக்குமான காலகட்டத்துக்குள்ள கிட்டத்தட்ட 7 நாட்கள் முடிவடைந்திருக்கிறது. 30,000க்கும் அதிகமான மக்களை வெளியேற்றியிருக்கிறது எமிரேட்ஸ் நிறுவனம். துபாயிலிருந்து மட்டும் 30,000க்கும் அதிகமானவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். வருகின்ற நாட்களில் முழுமையாக எமிரேட்ஸினுடைய விமான சேவைகள் ஆரம்பிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடந்த 7 நாட்களில் நடந்து வர யுத்தம் தொடர்பான முக்கியமான தரவுகளை அல் ஜசீரா தொலைக்காட்சி சில தரவுகளாக வெளியிட்டிருக்காங்க. 7 நாட்கள்லையும் 1200க்கும் அதிகமானவங்க ஈரானில் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. ஈரானுடைய 80% வான்வெளியினுடைய பலம் இழக்கப்பட்டிருக்கிறது. 20% தான் இருக்குது. அவங்க 80% அவங்களுடைய வான்வெளிகள் முற்றுமுழுதாக நாங்கள் அளித்திருக்கிறோம். ஈரான் இப்பொழுது வான்வெளியினுடைய தன்மையை இழந்திருக்கிறது, அவங்களுடைய பாதுகாப்பு தன்மையை இழந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2500 இடங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக இந்த தகவல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 100 மணி நேரங்களுக்கு 3.7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல்களுக்கு 100 மணித்தியாலங்களுக்கு 3.5 அல்லது 7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள், மிக பாரிய தொகை இந்த தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்படுவதாக சொல்கிறாங்க. ஏற்கனவே இந்த தாக்குதல்களுக்கு அமெரிக்காவினுடைய பட்ஜெட்டில் 3.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது. எனவே இதையும் தாண்டி இப்பொழுது இந்த செலவுகள் அதிகரித்திருப்பதாகவும் சொல்கிறாங்க. அதோட 20,000க்கும் அதிகமான அமெரிக்கர்கள் இப்பொழுது மத்திய கிழக்கு நாட்டிலிருந்து வெளியேறியிருக்காங்க. அதோடு அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்காரு. ஈரானிய உச்ச தலைவர் தெரிவு செய்யப்படும் போது தன்னுடைய ஆலோசனையும் பெறப்பட்டு தெரிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்றதையும் வலியுறுத்தியிருக்காரு. மறைந்த உச்ச தலைவருடைய மகன் இப்போ வரப்போகிற தலைவர் பதவிக்கு பொருத்தமானவர் அல்ல அப்படின்றதையும் அவருடைய அறிக்கையில் இன்றைய நாளில் தெரிவித்திருக்காரு. ஈரானிய யுத்த கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட உடலங்களை பாதுகாப்பதற்காக காலி வர்த்தக சங்கம் இன்றைய நாளில் 22 மில்லியன் பெறுமதியான கண்டெய்னர் கூலர் ஒன்றை வழங்கியிருக்காங்க. காரணம்னு சொன்னால் அவங்களுடைய உடல்கள் இப்பொழுது இங்கு தான் வைக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் அரசாங்கம் அந்த உடல்களை அவங்களுடைய நாட்டுக்கு கேட்டிருக்காங்க. ஆனால் அது அனுப்பும் வரைக்கும் இங்கே பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய கையிருப்பு 7 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இப்பொழுது கடந்திருப்பதாக இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளில் அறிவிச்சிருக்காங்க. பெரிய ஒரு இலக்கை இலங்கை சந்தித்திருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. நேற்று மீட்கப்பட்ட ஈரானிய 2வது யுத்த கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட 204 பேரும் இப்பொழுது இலங்கையினுடைய கடற்படை கண்காணிப்பில் இப்பொழுது பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் அவங்களுக்கான அடிப்படை தேவைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதோட இன்றைய நாளில் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய நீதி அமைச்சர் ஹர்ஷ நாணயக்கார ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். நேற்றைய நாளில் எதிர்க்கட்சிகள் மக்களை குழப்பும் வகையில் மிகப்பெரிய அளவான செய்திகளை வெளியிட்டிருந்தாங்க. குறிப்பாக ஈரானிய யுத்த கப்பல் தொடர்பான செய்தி, ஈரானிய யுத்த கப்பல் தாக்கப்பட்டதுக்கு இலங்கை காரணம் என்ற மாதிரியான தரவுகள், அதோட இதில் 300 குழந்தைகள் இருந்தாங்கன்ற தரவுகள் எல்லாமே முற்றுமுழுதான பொய்யான தரவுகளாக இருக்குது. எனவே இந்த விஷயங்கள் இன்று நல்ல பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகள், சுருக்கமான செய்திகள். ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷனிலும் இருக்குது. ஃபாலோ பண்ணுங்கள். சுருக்கமான செய்திகளை விரைவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்.